உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல ஃபர்ஸ்ட் பிஎஃப் மெம்பர் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு போர்ட்டல் mem.epfindia.gov.in அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுதான் கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட். ஸோ கூகுள்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரிசல்ட் தான் வரும். இந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் ஓட லாகின் பேஜ் ஓபன் ஆயிரும். இதுல ஏதாவது உங்களுக்கு அலர்ட் பேஜ் வந்திருக்கும். பிஎஃப்ல இருந்து உங்களுக்கு அலர்ட் ஏதாவது இருந்தா இந்த மெசேஜை நீங்க பாத்துக்கலாம். ஸோ அலர்ட் மெசேஜை நீங்க படிச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்ததும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதுதான் பிஎஃப் ஓட லாகின் பேஜ். இந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கீழே சைன் இன் பண்றதுக்கு கீழே பாருங்க ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன என்ட்ரி பண்ண சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் நம்பர் யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நம்பர் என்ட்ரி பண்ணணும். அப்புறம் இந்த மேல இருக்கிற கேப்சாவை அந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறது கொடுக்கணும். உங்ககிட்ட யூஏஎன் நம்பர் இல்ல அப்படின்னா அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிஎஃப் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு இப்ப சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜ்ல நேம் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. நேம் அவங்களுடைய ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு எழுத்து ஒரு ஸ்பெல்லிங் ஸ்பேஸ் மாறாம ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி அப்படியே என்ட்ரி பண்ணணும். அடுத்து கீழே டேட் ஆஃப் பர்த் கேக்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி டேட் மந்த் இயர் கரெக்டா அதே மாதிரி என்ட்ரி. இப்போ நீங்க வச்சிருக்க ஆதார் கார்டுல உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா இல்லாம வருஷம் மட்டும் இருக்கும் சில ஆதார் கார்டுல, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்கிற டேட் மந்த் இயர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ ஆதார் கார்டு டவுன்லோட் சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டோட டிஜிட்டல் காப்பி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க ஆதார் கார்டுல என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட் மந்த் இயரோட நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல உங்க கையில இருக்க ஆதார் கார்டுல இயர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதுல நீங்க டேட் மந்த் இயர் தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கிற மாதிரி டேட் மந்த் இயர் டீடைல்ஸ் நீங்க உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல நீங்க என்ட்ரி பண்ணலாம், ஓகேங்களா? இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புது ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இல்ல இப்ப நீங்க கையில வச்சிருக்க கார்டு உங்களுக்கு அதே மாதிரி உங்க டேட் ஆஃப் பர்த் முழுசா போட்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு புதிய கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டு மாதிரி அட்டை கார்டு மாதிரியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி அதை அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருக்குது. இந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்க பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது போஸ்ட்ல உங்களுக்கு 15 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு கையில ரிசீவ் ஆயிடும். 50 ரூபா பேமெண்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க ஏற்கனவே டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ணி இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க சும்மா ஒரு கலர் காப்பியோ ஜெராக்ஸ் நீங்க இல்ல மொபைல்ல காப்பியோ வச்சு நீங்க நார்மலா ரெஃபைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி டேட் மந்த் இயர் கரெக்டா அதே மாதிரி என்ட்ரி பண்ணணும். அடுத்து ஜெண்டர் கேக்குறாங்க, மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் கரெக்டாக சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்க வெரிஃபை அப்படின்னு இருக்குல்ல, இந்த வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இது வெரிஃபை ஆயிடுச்சு. வெரிஃபை ஆனது உங்களுக்கு இந்த இடத்துல கேப்சா இந்த மாதிரி வந்திருக்கும் நெக்ஸ்ட் பேஜ்ல. ஸோ இது ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே கேப்சாவை என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ஸோ மேல இருக்கிற கேப்சாவை அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து அவங்களுடைய ஆதார் கார்டு பிஎஃப் யாருக்கு நம்பர் என்ட்ரி பண்ணீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க கரெக்டா அதே மாதிரியே. என்ட்ரி பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த டிக் பாக்ஸை மறக்காம என்ட்ரி கிளிக் பண்ணிட்டு இந்த வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே என்ட்ரி சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்றேன். சோ ஆதார் நம்பர் வெரிஃபை ஆயிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. இந்த பேஜ்ல நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல பாருங்க உங்க ஆதார் கார்டுல எந்த மொபைல் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. +91 வேணாம், உங்க மொபைல் நம்பரை மட்டும் என்ட்ரி பண்ணிருங்க. இந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து உங்க ஆதார் கார்டுல என்ன மொபைல் நம்பர் நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொபைல் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணலாம். அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபிலாம் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல ஓட்டர் ஐடி காண போச்சுன்னா அதை எப்படி எடுக்கிறது, மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்றது, அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்றது, அப்புறம் பிஎஃப்ல உங்களுக்கு எப்படி பணம் முழுசா எடுக்கிறது, நீங்க பிஎஃப் அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்க போது எப்படி பணம் எடுக்கிறது, ஒர்க்கிங் விட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி பணம் எடுக்கிறது, எப்படி ஆக்டிவேட் பண்றது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது, உங்களுக்கு வந்து இருப்பிட சான்று வருமான சான்று எப்படி எடுக்கிறது, பேன் கார்டு அப்டேட் பண்றது, உங்களுக்கு நெட் பேங்கிங் உங்களுக்கு கிரியேட் பண்றது, ஃபாலோ பண்றது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, எல்லா பேங்குக்குமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், தெளிவா இருக்கும், ஒர்க்கிங்கா இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோமே நான் அப்டேட் பண்றேன். நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ எல்லாம் நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதாவது டவுட்னா நம்ம சேனல்ல நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் இந்த வீடியோ கடைசியில நான் சொல்லியிருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த டிக் பாக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த கெட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்ததும்
இந்த இடத்துல இருக்கிற கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ அந்த கேப்சாவை அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடும். ஓடிபி சென்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆன ஓடிபி நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கறத கொடுங்க. உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகல, ரொம்ப லேட் ஆனிச்சு அப்படின்னா ரீசெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ஓடிபி ரீசெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ கேப்சாவையும் நம்ம ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ஓடிபி வெரிஃபை ஆன உடனே உங்களுக்கு இந்த பேஜ்ல என்ன வந்துருச்சு அப்படின்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. மேல பாருங்க நியூ பாஸ்வேர்ட், கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேல என்ன பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணிருக்கீங்களோ அதே கீழே என்ட்ரி பண்ணிருங்க. பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 8 to 9 லெட்டர்ஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க. நம்பர், கேபிட்டல் லெட்டர் எல்லாமே சேர்த்து. பாஸ்வேர்டு உங்களுக்கு இந்த மெத்தட்ல இருக்கட்டும். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர், அதாவது நீங்க என்ட்ரி பண்ண மொத்த லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டரா, அப்புறம் ஸ்மால் லெட்டர் கலந்து இருக்கட்டும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கலந்து இருக்கட்டும், நம்பர் எல்லாமே மிக்ஸ்டா ஒரு பாஸ்வேர்ட் நீங்க உருவாக்குங்க. இந்த மாதிரி உங்களுடைய பேரோ ஸ்ட்ரீட் நேமோ ஏதாவது ஒரு பேரை கொடுத்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நம்பர்ஸும் சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5ல இருந்து 10 லெட்டர்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு தான் நீங்க இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டு நீங்க என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல சேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாருங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்சிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதை கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்றது உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். லாகின் பண்றதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்றது எப்படி, ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் கேஒய்சி எப்படி ஆக்டிவேட் பண்றது, கேஒய்சி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் மணி எவ்வளவு இருக்குதுன்னு எப்படி பாக்குறது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது எப்படி, ஸோ பேலன்ஸ் செக் பண்ணிட்டு நமக்கு மந்த்லி எஸ்எம்எஸ் ஆக்டிவேட் பண்றது எப்படி, பேலன்ஸ் செக் பண்ணிட்டு நமக்கு பணம் எது வேணும் அப்படின்னா வித்ரா பண்றது எப்படி, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுமே வித்ரா எப்படி பண்றது, ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம்னா வித்ரா எப்படி பண்றது, அது எவ்வளவு நாள் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும், அது எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்றது, எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி மணி ஃபுல்லா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கான வீடியோ நான் தனித்தனியா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். பிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.